சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்று சாயின் பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய முக்கியமான சில வார்த்தைகளை இன்று நாம் பார்க்க போகிறோம். என் அன்பு குழந்தைகளே, உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவாலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் ஏறு, மற்றது தானாக நடக்கும். செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும். செய்து முடிக்க வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழிகளை வழிகாட்டும். நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணுக்கு தெரியுமே தவிர அதில் இருக்கும் முட்கள் இல்லை. ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியதாக இருந்தால் அதை இப்போதே செய். நாளை செய்ய வேண்டியது இன்றை செய்ய முடியுமா என்று பார். அப்படி செய்தால் 60 வருடத்தில் நீ செய்ய வேண்டிய, சம்பாதிக்க வேண்டிய, வாழ வேண்டிய வாழ்க்கையை உன்னால் 20 வருடத்தில் வாழ்ந்துவிட முடியும். அரிய செயல்கள் அனைத்தையும் விடாமுயற்சியால் அடைய பெறுகின்றனர். வெறும் வலிமை வாய்ந்தது உடல் உழைப்பு மட்டுமல்ல, மனம், புத்தி. இவர்களும் பொதுவாக வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்ட பின்பும் அயராமல் தொடங்கி ஒவ்வொருவருக்கும் விடுகின்றன. அயராமல் உழைப்பு, விடாமுயற்சியுடன் கடுமையாக நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும். ஆசை இல்லாத முயற்சியால் என்றும் பயனில்லை. அதேபோல முயற்சி இல்லாத ஆசையாலும் என்றும் பயனில்லை. ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட உனக்கு கிடைத்ததா? கிடைப்பதற்கான முயற்சியை செய்திருக்கின்றாயா என்பதை சற்று யோசித்துப் பார். உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வா. விடாமுயற்சி, தொடர்ந்து உழைப்பு மிக அவசியமான விடாமுயற்சி தான் ஒருவருக்கு மிக முக்கியமானது. நான் மெதுவாக நடப்பவன்தான், ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாகவே மாற்றிக்கொள்கிறார்கள். தோல்வியுற்றவர்கள் முடிவுகளை மிக மெதுவாகவே எடுக்கிறார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை அடிக்கடி மிக விரைவாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். அன்றாட வாழ்வில் சாதாரண விஷயங்களையும் அசாதாரண முயற்சியில் செய்யும்போது உலகில் கவனம் உன்மீது திரும்புகிறது. வெற்றி பெறுவது மிகவும் எளிதானது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். செய்வதை நம்பிக்கையோடு செய். தங்கள் வெற்றி என்பது லட்சியத்தின் படியாகவும் புரிந்து கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்து விடுவார். சரியோ தவறோ நான் அதில் முயற்சி செய்து வெற்றியும் தோல்வியும் நான் அதை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். நான் தான் செய்து முடித்தேன் என்று மார்த்தட்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்மை அறியாமல் வேறொருவர் உந்து சக்தியாக, மூல காரணமாக இருப்பார்கள். அது உன் அம்மாவாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அண்ணனாகவோ இருக்கலாம், தம்பியாகவோ இருக்கலாம், தங்கையாகவோ, கணவனாகவோ, மனைவியாகவோ யாரோ ஒருவர் உனக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பார். வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மிக அவசியம். அதாவது ஒரு வெள்ளை ஆற்றை தடுத்து நிறுத்த ஒரு அணை அவசியம். அதுபோல உன் தோல்விகளையும் துக்கங்களையும் தடுத்து நிறுத்த ஒரு வெற்றி என்பது மிகவும் அவசியம். அதை நீதான் முயற்சி செய்ய போகிறாய்.
உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ எங்கு சென்றாலும் உனக்கான வெற்றி என்பது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும். தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வரப்படும் பழக்கம் என்பதற்காகவே நமது முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டார்கள் என்பதற்காகவோ எந்த ஒரு கருத்தையும் நாம் சிந்தித்து தெளிவு பெறாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கருத்துக்களுக்கு மட்டுமல்ல, இது உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வரப்படும் பழக்கம் என்பது நமது முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டார்கள் என்பதற்காக எந்த ஒரு கருத்தையும் நாம் சிந்திக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது வெறும் கருத்து மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் யார் என்பதை வேண்டுமானாலும் உன்னிடம் சொல்லலாம். நீ அதில் ஆராய்ந்து பார்க்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது. அறிவற்றவர்களை அதிகாரத்திற்குள் கொண்டு வரும்போது ஒரு புத்திசாலி வேகம் வந்து குறைக்கப்படுகின்றது. இதையெல்லாம் நீ கவலைப்படாமல் உனக்கான இலக்குகளை மட்டும் எண்ணி செல்ல வேண்டும். ஒரு மனிதன் உண்மையான தன்மையான அறிவு வேண்டுமானால் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். ஒரு மனிதனின் உண்மையான தன்மையை அறிய வேண்டுமென்றால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அதிகாரத்தை இறைவன் உன்னிடம் கொடுக்கின்றார். தன்னம்பிக்கை, பொறுமை, நிதானம் இதை கொண்டு நீ உன் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்கின்றது என்பதை நீதான் அவருக்கு காட்ட வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். உண்பதற்காக வாழாதே, உயிர் வாழ்வதற்காக நீ உண்டு பழகு. உண்பதற்காக வாழாதே, உயிர் வாழ்வதற்காக உண்ணு. இதற்குள் பல அர்த்தம் ஒளிந்திருக்கின்றன. காசு, பணம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு மிக 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 குறைவு. ஆனால் அடுத்தவரை போல நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு பணம் மிக மிக அதிகம் தேவைப்படுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம் வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் மிக குறைவு. ஆனால் அடுத்தவரை போல வாழ்வதற்கு பணம் மிகவும் அதிகம். நாம் பணத்தை தேடி போகும் பொழுது நம்முடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்க விடக்கூடாது. உன் குடும்பத்திடம் கிடைக்காத சந்தோஷம் வெளி உலகத்தில் என்றுமே எப்பொழுதுமே கிடைக்காது. அதனால் பணத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட பல மடங்கு அதிகமாக உன் சந்தோஷத்திற்கும் உறவுகளுக்கும் கொடுங்கள். வாழ்க்கை இனிமையாக அமையும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.